ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை இன்று கனமழைக்கு வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மக்களவை தேர்தலுக்கான 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 5ஆம் கட்ட மக்களவை தேர்தலில் மொத்தம் 695 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பள்ளி, கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை எதிரொலியாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தொடர்ந்து பக்தர்கள் அலைமோதுகின்றனர். இதனால் 2வது நாளாக நேற்று 3 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் 24 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வீரர்களுக்கு கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நாடாளுமன்ற வளாகத்தில் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இதையடுத்து இன்று காலை 6 மணி முதல் ஒன்றிய தொழில் பாதுகாப்பு படையை சேர்ந்த 3300க்கும் மேற்பட்ட வீரர்கள் நாடாளுமன்றத்தில் பணிகளை மேற்கொள்கின்றனர். கொச்சி செல்வதற்கு பெங்களூருவில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் இன்ஜினில் தீப்பிடித்ததால் உடனடியாக அந்த விமானம் பெங்களூருவிலே தரையிறக்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுடன் நேற்று முன்தினம் தனது மனைவி புவனேஸ்வரியுடன் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். ஹைதராபாத்தில் இருந்து நேற்று முன்தினம் இரவு சிறப்பு விமானத்தில் அவர் சென்றதாக தெரிகிறது. அவர் அங்கு மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டு சில நாட்கள் ஓய்வெடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கெஜ்ரிவாலின் உதவியாளர் பீபவ் குமார் தன்னை கடுமையாக தாக்கி எட்டி உதைத்தது கன்னத்தில் பலமுறை அறிந்ததாக மாலிவால் போலீஸ் புகார் அளித்தார். பீபவ் குமார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்திய போலீசார் அவரை நேற்றிரவு முன்தினம் டெல்லி பெருநகர மேஜிஸ்ட்ரேட் கௌரக் கோயல் முன்பு ஆஜர்படுத்தினர். பீபவ் குமாரை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. மே 31 சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெறுகிறது. ராகுல் காந்தி மாவோயிஸ்டுகளின் மொழியில் பேசுவதால் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் முதலீடு செய்ய தொழிலதிபர்கள் ஒன்றுக்கு 50 முறை யோசிக்கின்றனர் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைகாசி முகூர்த்த தினத்தையொட்டி நேற்று ஒரே நாளில் 100கணக்கான திருமணங்கள் நடந்தன.